அப்பாடா, ஒரு வழியா ரேவதியா கனடாக்கு அமுச்சு வச்சாச்சு. ஆமா சந்திரா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். நீ இல்லைனா நான் ரேவதிய கனடா அனுப்புறத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னக்கா நீ யாருக்கோ சொல்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? வா போலாம். சகல, ரேவதி பாத்தியாப்பா? ரேவதி பிளைட் ஏறல. இல்லங்க, நான் ஏர்போர்ட் வரதுக்குள்ள அவ ஃபிளைட்டுக்குள்ள போயிட்டா. ஃபிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் ஆக போகுது. பிளைட் டேக் ஆஃப் ஆக போதா? சகல, என்னப்பா சொல்ற? அப்ப ரேவதி கனடா போறத தடுக்க முடியாதா? ஏங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. இதான் லாஸ்ட் சான்ஸ், இதை விட்டுறக்கூடாது. ஏப்பா, என்ன பண்ணு சொல்லுப்பா. உங்க ரெண்டு பேருக்காக என்ன வேணா பண்ணுப்பா நானு. சூப்பர் சகல, இப்ப நீ சொன்ன விஷயத்தை செஞ்சு முடிக்கிறேன். சரி. மவனே, ஒரே ஒரு சின்ன வெற்றி தான். அதுவும் அந்த கார்த்தியை நாம ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்ல மவனே. ரொம்ப சரியா சொன்னீங்க சித்தப்பா. கோயில் விஷயத்துல நாம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி நம்மளுக்கே வினையா வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ கார்த்தியும் ரேவதியும் பிரிஞ்சதுதான். இனி அவங்களே நினைச்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியாது சித்தப்பா, பாவம். அவனே, அந்த கார்த்தி பயலுக்கும் ரேவதிக்கு இன்னும் நல்லா வேணும். என்னமோ ஊர் உலகத்துல இவங்க மட்டும்தான் காதலிக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் முச்சந்தில உட்கார்ந்து வேடிக்கை பாக்குற அல்லு பிள்ளையார் மாதிரி நினைச்சா இப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்கணும். ஆமா சித்தப்பா, ரேவதி பிளைட் ஏறிட்டா. இனிமே அவ இந்த ஊர்லயே இருக்க மாட்டான். அந்த கார்த்தி பைய இனிமே தனியா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். அந்த ரேவதிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் சந்திராவும் தனியா இருக்கோம்னு கிண்டல் பண்ணுவா. இப்போ நானும் சந்திராவும் இதே ஊர்ல தான் இருப்போம், நினைச்சா பாத்துக்குவோம். ஆனா அந்த ரேவதி கனடா போயிட்டா. இப்ப தெரியும்ல அவனுக்கு அந்த கஷ்டம். அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பிரிவு தேவைதான் அவனே. பின்ன என்ன சித்தப்பா, நானும் சந்திராவும் தனித்தனியா இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த சாமுண்டீஸ்வரி தானே? ஆமா. நாங்க ரெண்டு பேர் மட்டும் இங்க பிரிஞ்சிருந்து கஷ்டப்படணுமாமா? ஆனா அந்த ரேவதி கார்த்தியோட லவ் டூயட் பாடணும்னு நினைச்சா முடியுமா? நான் விட்டுருவேனா? அதை எப்படி விட முடியும்? ஏன் நான் டூயட் பாடலனா வேற எவனும் பாடக்கூடாது, சரிதானே? நீ சொல்றது சரிதான் அவனே. கொண்டாடவா போறீங்க? கொண்டாட்டம் திண்டாட்டம் தான்டா இனிமே உங்களுக்கு. ஹலோ ஹலோ சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனடா போறதுக்கான பிளைட் ஒன்னு டேக் ஆஃப் ஆச்சு. ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேக் ஆஃப் ஆச்சு. சார், அந்த பிளைட்டை உடனே லேண்டிங் பண்ண சொல்லுங்க. ஹலோ, யார் சார் நீங்க? டேக் ஆஃப் பண்ண பிளைட்டை எப்படி லேண்ட் பண்ணுவாங்க? சார், அந்த பிளைட்ல பாம் வச்சிருக்காங்க சார். நீங்க வார்னிங் கொடுத்து அந்த பிளைட்டை லேண்ட் பண்ணலனா அதுல இருக்கிற அத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்து சார். பாமா? என்ன சார் சொல்றீங்க? சார், நீங்க யார் சார் பேசுறது? நீ கேட்டா நான் சொல்லிடுவேனா? ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க? சொன்ன மாதிரி பேசிட்டீங்களா?
சகல அதெல்லாம் பக்காவா பேசிட்ட சகல. சரிங்க, இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏங்க, சிவனாண்டிக்கு அந்த சித்தப்பாக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த போன் அங்கேயே திரும்ப வச்சிருங்க. சரி சகல, போன் அங்கேயே வச்சிடறேன். சகல, ரேவதி திரும்ப வரணும்னு நீ இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, உனக்காவது ரேவதி திரும்ப வந்துருவாப்பா. சரிங்க, பார்க்கலாம்.